ஒரு கட்ட கால வயசுல உங்களுடைய அப்பாவுக்கு ஆவாம நடக்கும், இல்ல கடனாளியா தெரிவாரு, இல்ல கஷ்டமா இருப்பார், இல்ல உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் நீங்க தான். தன்னுடைய மனைவி இழப்புகளை சந்திப்பாங்க. உங்களுக்கு தெரியாம சீட்டு நாட்டு நடத்துறதோ இல்ல ஏதாவது பண்டு பிடிக்கிறதோ, காசை ரெட்டிப்பாக்குறதுக்காக பைனான்ஸ் பண்றதோ, இந்த மாதிரியான தொழில ஈடுபட்டு இருந்தாங்கன்னா நஷ்டமாயி உங்க சொத்து விரயமாகக்கூடிய தருணம் விருச்சிக ராசிக்கார ஆண்களுடைய மனைவினால. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சு இருப்பீங்க. கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி, கோபத்துக்கு முன் உதாரணமான ராசி. குணமுள்ள கோபம் வரும். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்காரு. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். சிறு வயசுலேயே உங்களுக்கு யோகங்கள் வந்துட்டு போயிடுச்சு, குரு பலன் வந்துட்டு போயிடுச்சு. ஒரு கட்ட கால வயசுல உங்களுடைய அப்பாவுக்கு ஆவாம நடக்கும், இல்ல கடனாளியா தெரிவாரு, இல்ல கஷ்டமா இருப்பார், இல்ல உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் நீங்க தான். ஒரு குறிப்பிட்ட கால வயசு டீனேஜ் 19 இயர்ஸ் தொட்ட உடனே உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் கரெக்டா நடந்துரும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு காதல் திருமணமா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏதோ திருமணம் நடந்துரும். பிள்ளை குட்டிகளும் நல்லா பிறந்துருவாங்க. இந்த பிள்ளை குட்டிகள் நல்லா பிறந்து பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கைய அர்ப்பணிக்க கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்கார நண்பர்கள் நிறைய இருக்காது, நிலையான நண்பர்கள் இருக்காது. ஓடி ஓடி ஒளிவீங்க, காசு பணத்தை தேடுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஒரு கட்ட கால வயசுல முன்னோர் சொத்தோ மூத்தோர் சொத்தோ உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு. அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் நிறைய இருக்கும், விவசாய நிலங்கள்லாம் அதிகமா இருக்கும். கல்யாணம் ஆன உடனே தன்னுடைய மனைவி இழப்புகளை சந்திப்பாங்க. உங்களுக்கு தெரியாம சீட்டு நாட்டு நடத்துறதோ இல்ல ஏதாவது பண்டு பிடிக்கிறதோ, காசை ரெட்டிப்பாக்குறதுக்காக பைனான்ஸ் பண்றதோ, இந்த மாதிரியான தொழில ஈடுபட்டு இருந்தாங்கன்னா நஷ்டமாயி உங்க சொத்து விரயமாகக்கூடிய தருணம் விருச்சிக ராசிக்கார ஆண்களுடைய மனைவினால. இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சு இருப்பீங்க. இது ஒரு சதின்னு சொல்றதோட விதி. இல்லைன்னா உங்களுக்கு தான் உடம்புக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அதோடைய வீரியம் பணமோ நகையோ தான் விரயமாகுது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அதுவா உளுந்து எந்திரிச்சு படிச்சு நல்ல ஒரு நிலைமையில வருவாங்க. அந்த குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்கான நேரம் இனிமே தான். உங்களுக்கு 45 வயசு ஆன ஒண்ணு தான். அந்த 45 வயசு வரைக்கும் கோடி கோடியா சம்பாதிச்சிருந்தா கூட நஷ்டம் தான் ஆகணும், ஏமாறணும், நண்பர்கள் கிட்ட ஏமாறணும். காசுல புரண்ட உங்களுக்கு காசு பணம் தட்டுப்பாட்டுகள் ஏறக்கூடிய தருணமும் உண்டு. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 தாரம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சுக்கிர திசைன்னு ஒரு திசை வரும். அந்த சுக்கிர மகா திசையில கணவன் மனைவிக்குள்ள டிவைஸ் ஆகக்கூடிய தருணம் கூட வரலாம். டிவைஸ் ஆன உடனே கூட திருமண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டைவர்ஸ் பண்ணாம ஒரே மனைவியோட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிமுறைகளை தேடிக்கிங்க. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடும், எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஜீரோவா போயிடும். உங்களுடைய ஆசைகள்னால ஆதங்கத்தினால குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இல்லைன்னா விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க. பல பேர் மீடியா தொழில பண்ணலாம், கலைத்துறையில பிரகாசிக்கலாம், காவல்துறையில கூட பிரகாசிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தருணமுடைய ஒரு ராசி விருச்சிக ராசி இருந்திருந்தாலும் மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கைத்தான் நீடிக்கும். மனைவிக்கு துரோகம் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய
ஒரு வெளிவட்ட ஒரு ஷேடோ வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா நீங்க கோடி முட்டை. கவனம் தேவை. ஐயா, நான் என்னதான் வீட்டுக்கு நல்லது செஞ்சாலும் என்ன ஒரு வில்லனாவே பாக்குறாங்க. ஏன்னா நீங்க கர்ம பலன்ல பிறந்தவங்க, கர்மக்காரகன் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. நீங்க அழகான ட்ரெஸ் பண்ண ஆசைகள் இருக்காது, எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட்டபிளா இருக்கும். இருந்திருந்தா கூட உங்க தொழில் முயற்சிகளோ உங்க தொழில போட்டிகளோ கட்டாயம் உண்டு. உங்களுக்கே சூனியம் பண்ணுவாங்க. முறையான உங்க ஜோதிடத்தை, உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து வருங்காலத்துல வரக்கூடிய இடையூறு இல்லாம ஓஹோன்னு வராம ஓரளவுக்கு நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போய் விரயங்கள் ஆகாம, பண விரயங்கள் ஆகாம நான் வாழ்க்கை வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னா நல்ல வழியே சொல்லுவாங்க. எனக்கு லவ்வும் சரி கல்யாணம் சரி எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது ஐயா. மறுபடியும் சொல்றேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சிறு வயசுலயே காதல் ஜாதகம், சின்ன வயசுல வேணா மன்மதன் மாதிரி இருப்பீங்க. ஒரு 18 வயசு 19 வயசுல காலேஜ் படிக்கும் போது அதோட இல்லற வாழ்க்கையில பின்பற்றி தாடியை மீசையுமா சுத்திக்கிட்டு சன்னியாச கோலத்துல வாழுவீங்க. 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல தான் உங்களுக்கு யோகமே வரும். அப்பத்தான் சுக்கிர மகாதசை வரும்போதுதான் உங்க வாழ்க்கை பிரகாசமா எரியக்கூடிய தருணம் உண்டு. தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேக்குறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதெல்லாம் தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டி தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது, தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ முருகன் கோவிலோ அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன் இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உன்ன உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயிலிருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ
உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும். இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த 10 விரல் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. A man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களுமே நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும். செவ்வாய்னா அண்ணன், அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி. இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தாய்யா, எந்த குறையும் வராது. ஒருத்தர் போனாதான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். ஒரு ஆபீஸ்ல பணிபுரியறீங்கன்னா அந்த மேனேஜருக்கு ஒண்ணு வேலையை விட்டு போனோம், இல்ல மேனேஜருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாதான் அடுத்த பதவி உங்களுக்கு. அந்த மாதிரியான தருணம் உடையவங்க விருச்சிக ராசி. பொதுவாவே ஒரு உயர்ந்த பதவியில இருக்கீங்கன்னா அந்த உயர்ந்த பதவிக்கு உண்டான அமைப்பை கரெக்டா கொண்டு போயிட்டு நீங்க அந்த பதவியில இருக்கிறவங்க விலகின ஒன்னதான் உங்களுக்கு பதவியே கிடைக்கும். அந்த மாதிரியான தருணம் உடையவங்க நீங்க. கோபங்கள் இருக்கும், குணத்தோட வாழ்ந்துட்டு போகணும். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.